ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவியான சேயோன் இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு நம்ம எஸ்கேனோடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. முக்கியமாக விருமாண்டிக்கும் முருகருக்கும் ஆகாதுங்கிற மாதிரி நிறைய ஸ்டோரி எல்லாமே இந்த ஒரு படத்தை சுற்றி போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கேட்குறதுக்கு ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஒரு படம் நம்மளுக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு படத்துடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸுக்கான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம எஸ்கேனோடைய SK29 இந்த ஒரு படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லி இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ராம்குமார் பாலகிருஷ்ணன் அண்ட் வெங்கட் பிரபு 2 பேருமே லைனப்பில் இருக்காங்க. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் SK29 இருக்க போகுது. முக்கியமாக RJ பாலாஜி அவருடைய நடிப்பில் ஹாப்பி எண்டிங்னு சொல்லி ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோடைய டேரக்டரான அம்மா முத்து சூர்யா அவர் தான் இப்போ நம்ம எஸ்கேனாவுக்கு ஒரு நியூ ஸ்டோரி அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரி நம்ம எஸ்கேனாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது இப்போ SK ப்ரொடக்ஷன்ஸில் இதற்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வெங்கட் பிரபு மூவி டிலே ஆனிச்சு அப்படின்னா இது SK28 வரதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனாவுக்கு ஒரு கமர்ஷியல் மூவியாக தான் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றினா அடுத்த அப்டேட்ஸ் கிடைச்சோன்னா நம்மளோட சேனல் அதுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.